ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு காலத்தில் அவன் ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல தந்தை. ஆனால் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துக்கிட்டு சும்மா ஒரு கிளாஸ்ன்னு குடிக்க ஆரம்பித்தான். அப்போது எல்லோரும் கேட்கும் போது, ஏன் இன்றைக்கி ஏன் குடிச்சிங்கன்னு கேட்கும் போது, இல்லை நான் நிறுத்திடுவேன், சும்மா தான், நான் எப்போ நினச்சாலும் நிறுத்திடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தான். ஆனால் நாட்கள் போக போக கூடி அவனை மெதுவாக கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அவன் வீட்டில் சிரிப்பும் போயிடுச்சு. அவனோட பொண்ணு கண்ணில் இருந்து பயம்தான் தெரிஞ்சது. ஒரு நாள் அவன் பொண்ணு அவனை பார்த்து சொன்னான், அப்பா, எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லை, நீங்கள் குடிக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னான். அதுதான் என்னோட பெரிய ஆசை அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை அவனை உள்ளுக்குள்ளே உடைச்சது. அவன் முயற்சி செஞ்சான், சரி குடி விட்டுறலாம் அப்படின்னு. ஆனால் முடியல. அவனுக்கு வலி வந்தது, கோபமும் வந்தது. ஒரு நாள் நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு நண்பர்களுடன் சேர்ந்து திருப்பியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவள் மக அழலை, சத்தம் போடலை. அவளை சும்மா ஒரு கடிதம் எழுதினான். அதில் என்ன எழுதியிருந்தானா, அப்பா, கோபம் இல்லை, வலி தான் இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என் ஆசை. அந்த கடிதத்தில் அவள் எழுதியிருந்தா. அந்த கடிதம் தான் அவனை முழுசாக மாறியது. அந்த நாளிலிருந்து அவன் போராட ஆரம்பித்தான். விழுந்தான், மீண்டும் எழுந்தான். இன்று அவன் குடியை விட்டுட்டான். ஒரு தந்தையாக ஜெயித்தான். ஒரு மனிதன் மாறினால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்படும். குடியை விடு, வாழ்க்கையை பிடி. ஸோ இது ஜென்ரலாக நான் சொல்ல வரேன்னா, இங்கே நிறைய பேர் லைஃப்பை மிஸ் பண்ணுறது இந்த குடியால் தான். அந்த குடியை மட்டும்தான் அவங்க ஜாலின்னு நினைக்கிறாங்க. அதையோட நிறைய ஜாலி இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியல. நிறைய பேரோட சந்தோஷம் அந்த ஒரு குடியால் தான் மாறும். கலங்கரை